உலகில் தலைசிறந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவராக கருதப்படும் பாபா வங்கா 2026ஆம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் மனிதர்களின் வேலைவாய்ப்புகள் முற்றிலுமாக பாதிக்கும் என வெளியிட்டுள்ள கணிப்பு இணையத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. பாபா வங்காவின் கணிப்புகளின்படி 2026ஆம் ஆண்டு முதல் மனித உழைப்பிற்கு பதிலாக இயந்திரங்கள் மற்றும் மென்பொருட்களின் ஆதிக்கம் மிகவும் தீவிரமாக இருக்கும். தற்போதைய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பல துறைகளில் ஆட்குறைப்பை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் இவரது கணிப்புகள் இதனை உறுதிப்படுத்துவது போல அமைந்துள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் கருதுகின்றார்கள். 2026இல் ஏஐ தொழில்நுட்பம் அதன் உச்சத்தை எட்டும் என்றும் இதனால் வேலைவாய்ப்பு சந்தையில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் உலக பொருளாதாரத்தில் பெரும் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் கணித்துள்ளார். அத்துடன் அதே ஆண்டில் கடுமையான இயற்கை சீற்றங்கள் மற்றும் சில முக்கிய அரசியல் மாற்றங்களும் ஏற்படும் என அவரது கணிப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவைச் சேர்ந்த பார்வையற்ற தீர்க்கதரிசியான பாபா வங்கம் செப்டம்பர் 9 தாக்குதல் மற்றும் பிரக்சிட் போன்ற பல உலக நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1996ஆம் ஆண்டு அவர் காலமானாலும் அவர் விட்டு சென்றதாக கூறப்படும் கணிப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சியின் வேகம் அதிகரித்து வரும் சூழலில் மனித குலத்தின் எதிர்காலம் குறித்து பாபா வங்காவின் இந்த எச்சரிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.